சாமி, என்னோட பிரச்சனைய உங்களால மட்டும்தான் தீர்த்து வைக்க முடியும்னு நான் நம்புறேன் சாமி. அதனாலதான் தினம் தினம் உங்க முன்னாடி வந்து உட்கார்ந்துகிட்டு இருக்கேன். ஆனா உங்களோட அருள் பார்வை இது நாள் வரைக்கும் என் மேல விழல. நான் ஏதாவது தப்பு பண்ணிருந்தா, பாவம் பண்ணிருந்தா, சாமி பெரிய மனசு பண்ணி என்ன மன்னிச்சு என் பிரச்சனை தீர்றதுக்கு சாமி தான் வழி காட்டணும். உங்க அருள் பார்வை என்னைக்காவது என் பக்கம் திரும்பணும் சாமி. ஐசு, நீ பண்றது சரியானு கொஞ்சமாவது யோசிச்சு பாரு. எக்ஸாம்ல பாஸ் பண்ணணும்னா வெறுமனே சாமி கும்பிட்டா மட்டும் பத்தாது. புக்ஸ் எடுத்து படிக்கணும், அப்பதான் பாஸ் பண்ண முடியும். அது மாதிரிதான் காணாம போனவங்களை கண்டுபிடிக்கணும்னா கடவுள்கிட்ட வேண்டிக்கிட்டா மட்டும் பத்தாது, களத்துல இறங்கி தேடணும், அப்பதான் கண்டுபிடிக்க முடியும். ஏங்க, நான் ஒரு விஷயத்தை நம்புறேன். கண்டிப்பா சாமி அருளால நம்ம மகா விக்ரம கண்டுபிடிக்க முடியும்னு நான் நம்புறேங்க. ஐசு, இதையே எத்தனை நாளைக்கு தான் சொல்லிட்டு இருப்ப? என் வேண்டுதல் நிறைவேற வரைக்கும் இதையே தான் சொல்லிக்கிட்டு இருப்பேன். என் தங்கச்சி மகாவும் உங்க அண்ணன் விக்ரமும் கிடைக்கிற வரைக்கும் நான் இந்த இடத்தை விட்டு நகர மாட்டேன். ஐசு, அவங்கள கண்டுபிடிக்கிறதுக்கான எல்லா ஏற்பாடையும் நான் பண்ணிக்கிட்டு தான் இருக்கேன். எல்லா வழியிலையும் தேடிக்கிட்டு தான் இருக்கேன். கூடி சீக்கிரத்துல கண்டிப்பா அவங்க கிடைச்சிருவாங்க ஐசு. நீங்க போலீஸ் டிடெக்டிவ் எல்லாம் நம்புற மாதிரி நான் கடவுளை நம்புறேன். நீங்க நம்புறவங்க நம்மள கைவிடலாம், ஆனா நான் நம்புற கடவுள் என்னை கைவிட மாட்டாருங்க. நீங்க உங்க வழியில தேடுங்க, நான் என் வழியில தேடுறேன். ஐசு, ஒரு நாள் 2 நாள் இல்ல, ஒரு மாசமா தினமும் மஞ்சப்படவை கட்டிட்டு விரதம் இருந்து இங்க வந்துகிட்டு தான் இருக்கேன். அதுக்கான பலன் கொஞ்சமாச்சும் உனக்கு கிடைச்சிருக்கா சொல்லு? அந்த சாமியார பாரு, நீ இருக்கிற பக்கம் கூட திரும்பி பார்க்கவே மாட்டேங்கிறாரு. அவரை போய் நம்பிக்கிட்டு இருக்க? இங்க பாருங்க, சொன்னா புரிஞ்சுக்கோங்க ப்ளீஸ். எனக்கு சாமி மேல முழு நம்பிக்கை இருக்கு. அவர் எனக்கு வழி காட்டுவாரு. என்னமோ போ. அம்மாடி, முன்னால வா. அம்மாடி, முன்னால வா. நீ தொலைந்து போன உன் சொந்தங்களை தேடித்தானே இங்க வந்திருக்க? ஆமா ஆமா சாமி. பிறந்தன இறக்கும்,
இறந்தன பிறக்கும், தோன்றின மறையும், மறைந்தன தோன்றும். பயமோ கலக்கமோ வேண்டாம் தாயே. இறந்தது பிறந்துடுச்சு, மறைந்தது வெளிச்சத்துக்கு வந்துடுச்சு. நீ திருச்சி பக்கத்துல இருக்கிற விராலிமலைக்கு போ. அங்க கற்பரச்சாம்பிகை கோயில் இருக்கு. அந்த கோயில்ல நெய் விளக்கு ஏத்தி சாமிய கும்பிடு. உன் பிரச்சனையெல்லாம் தீந்துடும். சரிங்க சாமி, நாங்க இன்னைக்கே போறோம். சாமி, நீங்க சொல்ற மாதிரி கற்பரச்சாம்பிகை கோவிலுக்கு போய் நெய்விளக்கு ஏத்துனா என் அண்ணனும் இவங்க தங்கச்சியும் கிடைச்சிருவாங்களா சாமி? சொல்லுங்க சாமி, கிடைச்சிருவாங்களா? நீ போய் நெய் விளக்கு ஏத்தி வை. உன் பிரச்சனை தீர்றதுக்கு அந்த வெளிச்சம் உனக்கு வழிகாட்டும். ரொம்ப நன்றி சாமி. நாங்க இப்பவே போறோம். போயிட்டு வரோம் சாமி. வாய்ஸ். போலாங்க. அம்மா, யாரு பேருக்கு அர்ச்சனை? காவேரி. காவேரி பேர் இல்லையா? நல்லது. கடவுளே, நான் ரொம்ப குழப்பத்துல இருக்கேன். நான் யாரு, இங்க என்ன பண்ணிட்டு இருக்கேன்னு எனக்கு எதுவுமே புரியல. நிம்மதியா தூங்க கூட முடியல. தூக்கத்துல வர கனவு நல்ல கனவா இல்ல கெட்ட கனவான்னு கூட எனக்கு தெரியல. அந்த அளவுக்கு நான் குழம்பி போயிருக்கேன். அதனாலதான் தூங்கி எழுந்ததும் நான் உன்னை தேடி வந்தேன். நீதான் எனக்கு ஒரு தெளிவான பார்வையை கொடுக்கணும். இந்தாங்கம்மா. கடவுளே, சுத்திட்டு வரலாம். அசடுடா. இப்படி அடி கட்டி பிடிப்பாங்க. ஏன் மாமா இப்ப டென்ஷன் ஆகுற? உன்னை பார்த்தா சந்தோஷத்துல ஓடி வந்து கட்டி பிடிச்சிட்டேன். எதுக்கு போய் வாய்க்கு வந்தபடி திட்டுற? உன்னை எல்லாம் திட்டி இருக்கவே கூடாது. அப்படியே பலார்னு ஒண்ணு வச்சிருக்கணும். கொஞ்சமாவது மூளை இருக்கா உனக்கு? பப்ளிக்ல அதுவும் கோவில வச்சு இப்படி எல்லாம் பண்ணிட்டு இருக்க. மாமா சரி சரி விடு மாமா. நான் பண்ணது தப்புதான், ஒத்துக்கிறேன் மாமா. நீ டென்ஷன் ஆகாத மாமா. ஆமா, இன்னைக்கு என்ன அதிசயமா கோயிலுக்குள்ள வந்திருக்க? தனியா வந்திருக்கியா இல்ல அத்தை மாமாலாம் வந்திருக்காங்களா? ஆமா, இப்ப அதுதான் உனக்கு முக்கியம் இல்ல. நீ சாமி தானே கும்பிட்டுக்கிட்டு இருந்த. எதுக்கு இப்ப பாதியில இங்க வந்த? போய் சாமி கும்பிடு. மாமா, என் சாமி அந்த முருகன். நீங்களே இங்க இருக்கும்போது நான் எதுக்கு மாமா அங்க போய் சாமி கும்பிடணும்?
கணவனே கண் கண்ட தெய்வம் சொல்லிருக்காங்கல்ல மாமா. இத பாரு, நீ ரொம்ப ஓவரா தான் பண்ணிக்கிட்டு இருக்க. இதுக்கு மேல ஏதாவது இங்க நின்னுட்டு பேசுனேன்னு வச்சுக்கோ, அப்புறம் கோவில் கூட பார்க்க மாட்டேன், அடிச்சு மூஞ்சி கிஞ்சில உடைச்சிருவேன் பாத்துக்கோ. ஓ, என்ன பண்ணுவ? என்ன பண்ணுவ மாமா? அடிப்பியா? அடி மாமா, அடி மாமா. ஐயோ, நீ அடிச்சா எனக்கு சந்தோஷம்தான். அப்பயாவது உன் கை என் மேல படுமான்னு நான் காத்துட்டு இருக்கேன் மாமா. அடி மாமா, அடி. உன்னையெல்லாம் திருத்தவே முடியாது. மாமா, நீ அடிக்கிறதுக்கு கை நீட்டுவ, அந்த நேரம் இந்த கயிறு உன் கையில கட்டலான்னு பார்த்தா நீ என்ன கை நீட்டவே மாட்ற. சரி, இப்ப வச்சு நீட்டு. நீட்டு மாமா. என்ன மாமா, உனக்காக சாமி கிட்ட வேண்டி எடுத்துட்டு வந்திருக்கேன் மாமா. வேண்டான்னு சொல்லக்கூடாது மாமா, சாமி குத்தமாயிடும். நீ கையை நீட்டு, கைய நீட்டு மாமா, நீட்டு மாமா. சரி மாமா. மாமா, இது சாதாரண கயிறு இல்ல மாமா, மந்திரிச்ச கயிறு. இது உன் கையில கட்டி இருக்கும் போது கெட்ட பேய் பிசாசுலாம் எதுவுமே உன்னை அண்டவே அண்டாது. அது மட்டும் இல்ல மாமா, சின்ன நகைக்கீரல் கூட உடம்புல படாது. அந்த அளவுக்கு சக்தி வாய்ந்தது. என்ன முருகா, அக்கா, கயிறெல்லாம் கட்டி இருக்க? ஏதாவது வேண்டுதலா? இல்லக்கா, அது ஆஹா, அவர் ஒன்னும் வேண்டிக்கல, நான் தான் வேண்டிக்கிட்டேன். என்னது, நீ வேண்டிக்கிட்டியா? நீ வேண்டிக்கிட்டா உன் கையில கட்டிக்கணும். எதுக்கு முருகன் கையில கட்டியிருக்க? நான் வேற, மாமா வேற இல்ல, ரெண்டு பேரும் ஒண்ணுதான். என்னது, ரெண்டு பேரும் ஒண்ணா? என்ன முருகா, இந்த பொண்ணு என்னென்னமோ பேசிட்டு இருக்கு, நீ பாத்துட்டு இருக்க? ஆமா, யார் இவ? இல்லக்கா, அதையும் நானே சொல்றேன். அவரு வாயே திறக்க மாட்டாரு. நான் அவரு மாமா பொண்ணு. நானு கல்யாண கட்டிக்க போற முறை மாமன் தான் இவரு. இல்ல 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 இல்ல. அட, முறை பொண்ணா? நான் ஏதோ இந்த கயிறு வைக்கிற பொண்ணுன்னு நினைச்சிட்டேன். முருகா, பரவாயில்ல, பாக்க பொண்ணு லட்சணமா தான் இருக்கா. ஆனா வாய் தான். என்ன, வாய் பெருசா இருக்குன்னு சொல்றீங்களா? ஆமாமா, ஆனா அதுல ஒண்ணு தப்பில்ல. ஏன்னா நீ ஏன் முருகனுக்கு காளிமுத்துக்கும் சேர்த்தே பேசிடுவ. அக்கா, ஆமா, இந்த அளவுக்கு கூட இல்லனா என் மாமனை கழுகு மாதிரி கொத்திக்கிட்டு போயிடுவாளுங்க. அதுக்கு தானே சுத்தி சுத்தி வராளுங்க. ஏய், சீ, என்னடி பேசுற? முதல்ல இங்க இருந்து கிளம்பு போ. முருகா, எதுக்கு விரட்டுற? நல்லா தானே பேசிட்டு இருக்கா. இல்லக்கா, ஆமா, உன் மாமனை நீ எப்ப கல்யாணம் பண்ணிக்க போற? எனக்கு இப்ப கூட ஓகே தான். இதோ இந்த சாமி முன்னாடி வச்சு தாலி கட்டுறேன்னு சொன்னா கூட நான் கழுத்தை நீட்டு ரெடியா இருக்கேன். பாரா, அப்புறம் என்ன முருகா, கழுத்துல தாலியை கட்ட வேண்டியதானே? அக்கா, இவ சும்மா சொல்றாக்கா. இவ அவதான் லூஸ் மாதிரி பேசிட்டு இருக்கானா, நீங்களும் அவ கூட சேர்ந்து பேசிட்டு இருக்கீங்க. அசீனே, இடத்த காலி பண்ணு, கிளம்பு. கிளம்புன்றல. சரி சரி மாமா, நீ சொன்னா கிணத்துல கூட குதிப்பேன். இங்க இருந்து போக மாட்டேனா? போறேன் மாமா, வரேன்க்கா. இந்தம்மா, கல்யாணத்துக்கு மறக்காம இன்விடேஷன் அனுப்பு. கண்டிப்பாக்கா, உங்களுக்கு கொடுக்காம இருப்பனா? வரேன். சீ, போ.
அக்கா சும்மா இருங்கக்கா. முருகனுக்கு அவர் முறை பொண்ணு கூட கல்யாணம்னா எனக்கே ஒரு மாதிரி ஃபீல் ஆகுது. பண்ணா பண்ணிட்டு போட்டோம், எனக்கு என்ன கவலை. என்ன காவேரி, ஏன் திடீர்னு ஒரு மாதிரியா இருக்க? அதெல்லாம் ஒன்றும் இல்லை அண்ணி, வாங்க போலாம். முருகா போலாம். போலாம்க்கா வாங்க. என்னாச்சு முருகா? என்னன்னு தெரியலக்கா, கார் ஸ்டார்ட் ஆக மாட்டேங்குது. டீசல் இருக்கான்னு செக் பண்ணியா? இல்லக்கா, நேத்து தான் டேங்க் ஃபில் பண்ணேன். இன்னைக்கு வேற ஏதோ ப்ராப்ளம்னு நினைக்கிறேன். ஒரு நிமிஷம் நான் கொஞ்சம் செக் பண்ணிக்கிறேன். என்னன்னு போய் பார்க்கலாம் வா. என்னாச்சு முருகா? அக்கா இல்ல, நீங்க உள்ளே இருங்க. இப்ப சரியாயிடும், நம்ம போயிடலாம். இல்ல பரவாயில்ல, நீ பாரு. இது ஒண்ணும் இல்ல, வயரோட ஒரு சின்ன லூஸ் கனெக்ஷன் தான், வேற ஒண்ணும் இல்ல. வா காவேரி. என்னாச்சு பாரு. முருகா கை மெதுவா. பாத்து. ஒண்ணும் இல்லைங்க, சின்ன காயம்தான், வேற ஒண்ணும் இல்ல. கொஞ்சம் பாத்து இருந்திருக்கலாம்ல முருகா. பாத்து போ காவேரி. கொஞ்சம் கவனமா இருந்திருக்க கூடாதா? ஒரு நிமிஷம். oh